வணக்கம் பசுமை பிரியர்களே. நியூ இயருக்கு ஏதாவது கொல்லையில் போய் சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கறி கடைக்கு போய் ஒரு நல்ல நாட்டுக்கோழியாக பிடிச்சி அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. கொல்லைக்கு போனதுக்கப்புறம் அங்கே சமைக்கிறதுக்கு அடுப்பு இல்லை. உடனே மச்சான் 3 பெரிய கல்லாக எடுத்து வந்து இதை வச்சு சமைக்கலான்னு சொல்லிட்டாரு. பாப்பா சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது போல ஐட்டத்தெல்லாம் வெட்டி கொடுத்தாங்கங்க. வாணல்ல எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை கொட்டினதுக்கப்புறம் கருவேப்பிலைகளில் போய் உருவிட்டு வாங்கன்னு சொன்னாங்கங்க. நம்ம கொல்லையில் ஒரு பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. அங்கே போய் தேவையான கருவேப்பிலெல்லாம் உருவிட்டு வந்து வர வழியிலேயே ஒரு தொட்டியில் அதை அலசி கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க. கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அதில் தக்காளி மற்ற ஐட்டத்தெல்லாம் கொட்டி வதக்கினதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கறியையும் அதிலேயே கொட்டி ஒரு கிரேவி பதத்துக்கு செஞ்சு கொடுத்தாங்கங்க. அம்மா கொஞ்சமாக மீன் எடுத்துகிட்டு வரேன், இதையும் சமைச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்கங்க. அம்மா அதை ஒரு டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கங்க. மச்சான் உடனேயே நான் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய வாழை இலையை வெட்டிட்டு வரேன்னு சொல்லி அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்தாருங்க. உடனே நாங்கள் சமைச்சதெல்லாம் அதில் எடுத்து வச்சு ஒன்றா உக்காந்து சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே நியூ இயர் எங்களுக்கு அருமையாக போச்சுங்க. யார் யாரெல்லாம் இது போல் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.